ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே ஒரு திருவசனம் நம்ம நோக்கி வருகிறது. 1 கொரிந்தியர் 1:27 பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம யாருன்னா பார்த்து நீங்க கேளுங்களேன், பிரதர் சிஸ்டர் ஊழியம் பண்றீங்களா, விருப்பமான? எங்க பிரதர் பண்றது? எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அது இருக்கு, வயிற்று வலி, கால் வலி, கை வலி, முட்டு வலி. முதனே சொல்ல வேண்டியது இல்லைங்களா, எனக்கு முடியல பிரதர், ரொம்ப கொலஸ்ட்ரால் இல்லை ஏதாவது ஒன்று. முதல்ல அவங்க சொல்றது பலவீனத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஏங்க வரல, வீட்டில் பிள்ளைங்க பிரச்சனைங்க, கணவர் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, வேலையில பிரச்சனை, சம்பள பிரச்சனை, பண பிரச்சனை, உடம்பு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டே இருக்குது. வாழ்க்கை அப்படின்னா இந்த வாழ்க்கை பத்தாது, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணணும்ல. இப்ப நாங்கெல்லாம் எப்பயும் பிசினஸ் தான், காலையில நைட்டு வரலாம். ஆனாலும் அதுல நேரத்தை ஒதுக்கி என் ஆண்டவருக்காய் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். எந்த இடத்துல அழைப்பு வந்தாலும் வார்த்தையை, கலப்படம் இல்லாத கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறவரா சொல்லுவது. ரெண்டாவது, ஊழியத்தில் எந்த இடமா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில கூப்பிட்டாலும் சரி, இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லைன்னா பரவாயில்ல. நாங்கள் ஒரிசால ஒரு இடத்துல நானும் என் ஒய்ஃபும் போகும்போது ஒரு பைக்ல ஏறி போனோம் பாருங்க, 2 பேரும் இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் பைக்ல 100 கிலோமீட்டர் உள்ள ஒரு காட்டுக்குள்ள போய் எப்படியாவது பலவீனத்தை சொல்லக்கூடாது. டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் இன்னும் மலையேறி போச்சு இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, படிப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அதில் 4 பேரை கூப்பிட்டு வச்சு அன்பா 4 வார்த்தை பேசிருக்குமா? இந்த கார் என்னைக்கு ஆண்டோட ஊழியத்துக்காக போயிருக்குதா? யோசித்து பாருங்க, எவ்வளவு கொடுத்துருப்பாரு ஆண்டவர். அதான் சொல்றாரு, வெட்கப்படுத்தும்படி. வெட்கமாயிடுச்சு பாருங்க. நான் நினைப்பேன், என் கார் எவ்வளவு ஊழியம் பண்ணிருக்குங்க. இப்ப அதை சொல்ல முடியாது, பர்சனலா கேளுங்க சொல்றேன். என் கார் பண்ண ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியம். ஏன் தெரியுங்களா? அதுல அவ்வளவு பெரிய வார்த்தை உண்டு எல்லா கார்லயுமே. அப்ப நம்மளை ஆண்டவர் வெட்கப்படுத்துறாரு. ஏன்னா பலம் இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, படிப்பு இருக்குது. நான் யார் தெரியுமா, மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆகி 10 வருஷம், இப்பயும் சொல்லுவார், மேஜர் வந்திருக்கா சொல்றேன் இல்ல, சொல்றமா இல்லையா? அதெல்லாம் விட்டுருவான். அப்ப அந்த பந்தா, அந்த பேரு புகழெல்லாம் வேணும்னா முதல்ல ஆண்டவருடைய வசனம் பலவீனமான பாத்திரத்தை எழுதி கொண்டார். ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்கல. எத்தனையோ பேர் பாருங்களேன், எனக்கு உடனே ஞாபகம் வர்றது அருள்ராஜ் அண்ணன் ஒருத்தங்க இருந்தாங்க மெட்ராஸ்ல. அண்ணனுக்கு அந்த கிட்னில ஃபெயிலியர் இருந்த பொழுது கூடங்க பல மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியுங்களா? எனக்கு அப்படியே ஆடிடும். சே, எல்லாம் நல்லா இருக்குது பார்ட்ஸ், நான் இன்னும் போகாம இருக்கிறேன் இல்லையா, ஆண்டவர் ஊழியத்துக்கு போகாம இருக்கிறேன் இல்லையா? யோசித்ததுண்டா? நம்ம நல்லா அப்படியே குத்துக்கல் மாதிரி இருப்போம், அசைஞ்சு கூட கொடுக்க மாட்டோம். 3 வேளைக்கு 8 வேளை சாப்பிடுவோம் இல்லையா? 6 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் தூங்குவோம். வீண் கதை, வெட்டி கதை, கிழக்கு அதெல்லாம் பேசுவோம். ஆனா என்ன, ஒரு முறை வெட்கம் வராத, வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆண்டு இவ்வளவு கொடுத்தன, இன்னும் குறை சொல்ல வேண்டியது இல்லைங்களா? அப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் 10:10 அப்போஸ்தலனான பவுலின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாய் இருக்கிறது என்றார்கள். அவன் தோற்றம் பலவீனம் அப்படின்னு எவ்வளவு கிண்டல் கேலி பண்ணிருப்பாங்க இல்லையா? வசனம் அற்பமா இருக்குன்னு சொல்றாங்களா? அதனாலதான் ஆண்டவர் அழகா எழுதி வைத்த 2 கொரிந்தியர் 12:5 என்னை குறித்து என் பலவீனங்கள் அன்றி வேறொன்று மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனங்க, எனக்கு பலதரப்பட்ட பலவீனம் மேல இருந்து கீழே இருக்கட்டும். ஆனா 2ல 1 ஊழியம் பண்ணாம விடுறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்களேன், நீங்க இன்றையிலிருந்து உங்க பலவீனத்தை சொல்றதை விட உங்களுக்கு இருக்கு பலத்தை சொல்லுங்க. இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பலம் போதுமானது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் இந்த பலத்தோடு செல்லுவோம் ஒரு விசை கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது பார்த்துக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா. பலகீனம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட பலன் போதுமானதை அமைவதாக, காணப்படுவதாக. இந்த பலகீனத்தை மாற்றி சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை தாருங்க. இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால தேவனது செய்யும்படியாய் உடைய திருக்கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.